ஹலோ மை மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சிறப்பா, ஹாப்பியா, ஜாலியா, ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன். அது என்னென்னைக்கும் நிலை பெற வாழ்த்துக்கள். ஆ இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன மாரி டாபிக் எடுக்கலாம் அப்படிங்கும்போது, ஓகே ஒரு சின்ன ரீகால் பண்ணி பார்த்தேன். ஓகே பாண்ட் வித் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைன். அதுக்கப்புறம் சிப்லிங்ஸ் பாண்ட் ஃபைன். ஆ ஓகே நேஷனோட ஒரு கனெக்ஷன் உள்ள ஒரு பாடல். கைண்ட் ஆஃப் யுனிவர்சல் ட்ரூத் சொல்ற மாரி. இதெல்லாம் செய்றது கடவுள். ஓகே. அந்த டாபிக் எடுக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு பாட்டு தான் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆனது. இந்த பாடல் வரிகள் தான். கேட்கலாமா? அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய நண்பனுமா, தகப்பனுமா, குழந்தையுமாய் எந்த வடிவத்தில் நம்ம அவரை நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் நம்ம கூடவே இருந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதான் நான் இந்த டாபிக் அப்படிங்கும்போது டக்குனு ஃப்ளாஷ் ஆன சாங். ஷிஷ்டியும் கூட இன்னைக்கு ஓகே வேறு தாட் இல்லாமல் இன்னைக்கு டாப்பிக்கோட சாங் இதுவாகவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போவுமே கடவுள், அதாவது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், இவங்க கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவாக கேட்கணும். மீன்ஸ் நமக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கேட்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. வேண்டாம் அப்படின்ற விஷயத்த இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டான்னு கேட்குறத விட அதுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்கணும். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக். இன் டீட்டெயில் இல்லை எவ்வளோ ஷார்ட் அண்ட் க்ரிஸ்பாக புரிகிற மாதிரி சொல்ல முடியுமோ இனி வரும் சம் எபிசோட்ஸில் சொல்கிறேன். பட் சிம்பிளாக ஒன்றே ஒன்று இன்றைக்கான சாங் லைன்ஸில் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக கேளுங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. நல்லதாக கேட்டிங்கன்னா சிறப்பாக நிறைவாக நல்லதாக நடக்கும். அதவே ஐ டோன்ட் வாண்ட் டு டெல். பட் யா, நினைத்தபடி நன்றாய் நடக்க சுத்தமான எண்ணத்தோடு சிறப்பாக கேட்டோன்னா சிறப்பாக நடத்தி தருவாங்க இந்த பிரபஞ்ச சக்தி. நம்ம எந்த ரூபத்தில் பார்க்குறோமோ அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய நமது கடவுள்கள். சிந்தித்து ஆரோக்கியமான எண்ணத்தோடு செயல்படுவோம்.